சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதியின் நண்பர்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் தேடப்படக்கூடிய குற்றவாளி என்று மதுபான கொள்முதல் வழக்கில் மிக முக்கியமான ஆவணங்களை வைத்து உதயநிதியின் நண்பர்கள் திருச்சியை சார்ந்த தொழிலதிபர்களை தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது நீதிமன்றம் இவர்களை ஏன் விசாரணை செய்ய வேண்டும் என்ற கேள்வியையும் தற்பொழுது கூறியுள்ளது. இதற்கான ஆவணங்களையும் சுமார் 450 பக்கங்களையும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். மேலும் உதயநிதியின் நண்பர்கள் கைது செய்யப்படக்கூடிய நிலையில் அவர்களிடம் இருந்து வாக்குமூலம் பெற்றால் நிச்சயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மோசமான நிகழ்வுகள் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கப்படும் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக டாஸ்மாக் முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதை மீறியும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை நடத்துவதற்கு காரணம் என்ன என்ற கேள்வியை தான் நீதிமன்றம் முன்வைத்த நிலையில் அரசு உயர் அதிகாரிகளிடம் நீதிமன்றம் விசாரணை செய்யக்கூடாது என்று கூறியுள்ளது. ஆனால் தொழிலதிபர்களிடமோ இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பிற நபர்களிடமோ விசாரணை நடத்துவதற்கு தடை என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கவில்லை. அதை வைத்துதான் இந்த வழக்கு விசாரணையை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்றும், குறிப்பாக திருச்சியை சேர்ந்த 2 தொழிலதிபர்களுக்கும் இந்த வழக்கிற்கும் நேரடியான சம்பந்தம் இருக்கிறது. தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடம் தற்பொழுது நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். இன்று இரவிற்குள் நாங்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்வோம். அதற்கு முன்பாகவே தமிழக அரசு உதயநிதியின் நண்பர்களை கைது செய்து விடுவார்களோ அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்பதற்கு பயந்துதான் இந்த வழக்கை அவசரமாக மேல்முறையீடு செய்துள்ளனர். ஆனால் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பினர்கள் ஆவணங்களை சரியாக சமர்ப்பித்ததன் காரணமாக இந்த வழக்கில் இருந்து உதயநிதி தப்பிப்பது கடினம்தான். அதாவது உண்மைகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக 2 நபர்களும் தெரிவித்துவிட்டால், ஏற்கனவே மாதம் ஒரு முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரது நண்பர்களை சந்தித்துள்ளார்கள். சினிமாவில் பல கோடிகளை முதலீடு செய்து படங்களை தயாரித்து கருப்பு பணங்களை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கும், கடைசியாக ரெட் ஜெயின்ஸ் அந்த படத்தை வெளியிடுவதாக ஒட்டுமொத்தமாக பணத்தை எல்லாம் மீண்டும் உதயநிதியின் கைவசமே வெள்ளை பணமாக மாறுவதாகவும் இந்த வழக்கு டாஸ்மாக் முறைகேடில் இருந்து இவ்வாறான தகவல்களை சேகரித்திருக்கிறார்கள். நிச்சயம் இந்த வழக்கு நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு எதிராக மாறும் என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.